அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டுத்தரவே மாட்டாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது. அதனால மிதுனம் ராசிக்காரங்க ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. மிதுனம் ராசியில பிறந்தவங்க காலம் காலமா கஷ்டப்படுறமே, காலங்கள் மாறுது, சுய ஜாதகத்துல நல்லதுதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்ததா சரித்திரமே கிடையாது, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஜோதிடர், நீங்கள் தான் மருத்துவர். உங்கள் லைஃப் என்னன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய மனசுக்குள்ள உங்கள் வாழ்க்கை என்னன்றதை சல்லடை போட்டு சலிச்சு வச்சிருக்கணும். உங்களுக்கான ரூல்ஸ் என்னைக்கு வகுத்து கொள்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான காலம் வடிவமைக்கப்படுங்க. கடந்த 10 வருடங்கள்ல நடந்த மகிழ்ச்சியான மற்றும் கஷ்டமான விஷயங்களை ஒரு பட்டியல் போட்டு அலசி ஆராய்ஞ்சு ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தாங்க. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துலையே நின்றுவீங்க. அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரே நிலைங்க. முயற்சி பண்ணால் உங்களால் நிச்சயமாக முன்னேற முடியுங்க. மகிழ்ச்சியான விஷயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, யார் மூலமாக மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சு, யார் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உதவுனாங்க, கஷ்டமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா, அந்த கஷ்டங்கள் நடக்க யார் காரணம், நீங்கள் காரணமா, மற்றவங்க காரணமா, யாரால நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க இல்லை ஏமாற்றம் அடைந்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கணக்கீடு பண்ணணுங்க. இதன் மூலமாக எந்த பக்கம் அதிக சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாங்க. ஏதோ லைஃப் ஓடுது அப்படின்னு நேரத்தையும் காலத்தையும் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுன்னு நினைக்கக்கூடாது. காலங்கள் நிறையா போயிருக்கும். திரும்பி பார்த்தா நம்ம கூட ஓடிட்டு இருந்தவங்க எல்லாம் நம்மளை தாண்டி முன்னாடி போயிருப்பாங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு குறிக்கோள் லட்சியம் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிறந்தோம், சாதிச்சோம் அப்படின்னு இருக்கணுங்க. ஒரு மனிதன் அழகான வாழ்க்கை வாழ முக்கியமான காரணங்கள் இருக்குதுங்க. பணம், மனம், உடல் இது 3மே சரிசமமாக இருந்தால் அந்த மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறான்னு அர்த்தங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள் மற்றும் தாமதங்களுக்கான காரணங்களை என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. உடல் ஆரோக்கியம் ரீதியாக இந்த மாதம் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகுது. பணம், மனம், உடல் இது 3மே ஒரு மனிதனிடம் சரியான அளவில் இருந்துட்டாலே போதும், அந்த மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம். அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம்.
உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கடவுள் நல்லதுதான் செய்வார். நல்லதை கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டதே இந்த ஒரு மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கறக்காக தான். மனசை தெளிவா வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குழப்பம் பயமெல்லாம் வேண்டாங்க. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லதை கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பாருங்க. அதை காப்பாற்ற தெரிந்தவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பதிவு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கான நொடியா நீங்க நினைச்சுக்கோங்க. முக்கியமான நிமிஷமா நீங்க நினைச்சுக்கோங்க. நாம் தான் நமக்கான எதிர்காலத்தை பக்குவமா பார்த்து உருவாக்கிக்கணும். பார்த்து நடந்துக்கணும். நல்லதை பண்ணணும். அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முதலம் ராசிக்காரங்களுடைய குணம் போலவே இவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. வெற்றி அடையிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில உங்களுடைய முயற்சியில நீங்க ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆனா அந்த வெற்றியை காப்பாத்திக்கணுங்க. அதுல தாங்க உங்க வாழ்க்கையே இருக்கு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை தக்க வச்சு கொள்றது தாங்க நம்மளுடைய சக்சஸே இருக்கு. வெற்றி அடையிறது முக்கியம் இல்லைங்க. முயற்சியும் சிந்தனையும் தான் முக்கியம். எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதன் வழியில தான் போக போறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. வருங்காலத்தை அமைத்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் செயல்கள் தாங்க. கிரகநிலைகள் மற்றும் சுயஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியாது. ஆனா ஒரு மனிதனா நம்மால என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்மளால செய்ய முடியுங்க. யாருடைய கெட்ட அதிர்வலைகளும் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதை விட பாசிட்டிவாக வைப்ரேஷனாக நீங்கள் நினைக்கணும். நமக்கான எதிர்காலம் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும். முதலம் ராசியில் பிறந்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லைங்க இவங்க கிட்ட. அதனால தாங்க இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்க. அந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா மாறுங்க. நல்ல வாழ்க்கை அனுபவிக்க தெளிவான சிந்தனை, சரியான நடவடிக்கை தேவைங்க. முதலம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிற்பி சிலைய செதுக்கும் போது கல் அடி வாங்கிறது போல கஷ்டங்களை தாங்குனாதாங்க வாழ்க்கையில உயர முடியும். முதலம் ராசிக்காரர்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் பெரிய எதிரியா இருக்கு. ஏதோ வாழ்க்கை போகுது, முன்னேற்றமெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரே இடத்துல நின்றுறாங்க. அதனாலதான் மிதுனம் ராசிக்காரங்கனால வாழ்க்கையில முன்னேற முடியறது கிடையாது. முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்கள மாதிரி முன்னேறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைப்பாளி, அறிவாளி, திறமைசாலியா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, தெளிவாயிருங்க. நல்லதை மட்டுமே யோசிங்க. நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் கிடைக்கும். முயற்சி ஒன்று மட்டும்தான் அளவில்லாம இருக்கணுங்க, மற்றதெல்லாம் அளவோட இருக்கணுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசாட்சியின் குரலா ஒலிக்கும் அப்படின்னு நம்புறேங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில குரு பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க, தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவாங்க, சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க, ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க, பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக
இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. மன திருப்தியோட நீங்க வாழ போறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க. உடல் சோர்வு உண்டாக போகுது. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க. மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க. குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க. பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. மாணவ செல்வங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நீ எடுத்துட்டீங்கன்னா முதலாவதாக மிருகசீரிசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே காணாம போயிடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்துல வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடைத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது. உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசுனா கண்டுகொள்ளாம ஒதுங்கி போறது நல்லது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கலை துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழி பிறக்க போகுது. விமர்சனங்கள் எல்லாம் குறைய போகுது. வேலை பளு காரணமாக நீங்க வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். மாணவர்கள் பாடங்களை கவனமா படித்து கூடுதல் மதிப்பெண் பெற போறீங்க. உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் நீங்க மன திருப்தியோட செஞ்சு முடிக்க போறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாக போகுது. பண வரத்து கூட போகுது. கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறைய போகுது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம், கண்டுகொள்ளாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைவரின் நம்பிக்கையை பெறுவாங்க. உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும். கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.